பார்ட்டி ஆஃபீஸில் மட்டும் தான் நடக்கணும். தேங்க்யூ. சொல்லுவாங்க தலைவர் சொல்லுவாங்க, எல்லாமே தலைவர் முடிவு எடுப்பாங்க. Sir, Madam, how are you, madam? fine. Thank you, sir. I photo नहीं लिया हमने आदमी ना லைஃப் ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் பார்க்க மாட்டோம். இது எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம், ஸ்டாகர் பண்ண போகிறோம். கட்சியில் எல்லா பிரச்சனையும் அப்படி தான். பாத்ரூம் போகும்போது வெளியே வரும்போதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. எனக்கு ஆஃபீஸ் ஆர்டர் போட்டுருவோம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் நான் ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் மட்டும் தான் நடக்கணும். தேங்க்யூ. சொல்லுவாங்க தலைவர் சொல்லுவாங்க, எல்லாமே தலைவர் முடிவு எடுப்பாங்க. sir, Madam, how are you, madam? fine. Thank you, sir. I photo नहीं लिया हमने आदमी ना லைஃப் ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் பார்க்க மாட்டோம். இது எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம், ஸ்டாகர் பண்ண போகிறோம். கட்சியில் எல்லா பிரச்சனையும் அப்படி தான். பாத்ரூம் போகும்போது வெளியே வரும்போதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. எனக்கு ஆஃபீஸ் ஆர்டர் போட்டுருவோம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் நான் ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் மட்டும் தான் நடக்கணும். தேங்க்யூ. சொல்லுவாங்க தலைவர் சொல்லுவாங்க, எல்லாமே தலைவர் முடிவு எடுப்பாங்க. டெல்லியிலிருந்து கோவை திரும்பிய அண்ணாமலை இனி ஏர்போர்ட்டில் எப்போதும் பிரஸ் மீட் கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் அருண். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது இன்றைய தினம் 2:50 மணி அளவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்தார். அவர் கோவையில் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக அவர் வந்திருந்தார். அப்போது அவரிடம் வழக்கமாக செய்தியாளர் சந்திப்புக்காக செய்தியாளர்கள் அணுகிய போது இனி என் லைஃப்ல கோவையில் செய்தியாளர்களை விமான நிலையத்தில் வைத்து சந்திக்க மாட்டேன் என்றும், இது நான் மட்டுமல்ல எங்களது கட்சியில் இதற்காக தனியாக ஒரு உத்தரவு போட இருக்கிறோம். அந்த உத்தரவின் அடிப்படையில் நான் மட்டுமல்லாது யாருமே விமான நிலையத்திலோ பொது இடங்களிலேயோ செய்தியாளர்களை சந்திக்க மாட்டோம். செய்தியாளர் சந்திப்பு என்றால் கட்சி அலுவலகத்தில் மட்டுமே அந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமின்றி இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது 24 மணி நேரத்திற்கு முன்பாக மாவட்ட தலைவர் மூலமாக பத்திரிகையாளர்கள் மற்றும் செய்தியாளர்களுக்கு முறையாக தகவல் அளிக்கப்படும். அதே போன்று வெளியில் நாங்கள் செல்லும் போது எந்த வகையிலும் யாரும் மைக்கை நீட்டாதீர்கள், நாங்கள் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டோம் என்று அவர் திட்டவட்டமாக கூறி சென்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.